ஹாய் காய்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி தக்காளி குஸ்கா தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கள் பொண்ணு காலேஜ் முடிய போகிறதுனால வீடியோ எடுக்க முடியல. நிறைய ஷார்ட்டு தான் எடுத்து போட்டுருந்தோம். இப்போ எல்லோரும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து குஸ்காவுக்காக வெங்காயத்தை வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதை வெங்காயத்தை. இப்போ நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம் இதை. இப்போ தக்காளி குஸ்காவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய்யும் போட்டுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 தக்காளியை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அது கூட ஒரு 1/2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஜீரகத்தூளும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூளும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு பொடி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். நம்ம வந்து குஸ்கா தான் பண்ண போகிறோம், சிக்கன் எதுவுமே போடல. நல்லா கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி அரிசி இந்த கிளாஸால் 1 கிளாஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கலாம். 1.5 ஊற்றிக்கலாம். கொதிக்கட்டும். நம்ம உப்பு பார்த்துட்டு அப்புறமா அரிசி போட போகிறோம். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மலன்னு கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அரிசியை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அதில் போட்டுடலாம். லேசாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி போட்டு இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அது மேலே போட்டுக்க போகிறோம். இட்டு மேலே நல்லா தூவி விட்டுடலாம். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நம்ம மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வச்சிட போகிறோம். திறந்தாச்சு, பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக தக்காளி குஸ்கா ரெடி ஆகிட்டு தட்டில் போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், கேரட்டு, வெள்ளரிக்காய் போட்டு தயிர் பச்சடி வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் பச்சடி, தக்காளி குஸ்கா வச்சுருக்கோம். வாங்க சாப்பிட்லாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய். பாய் பாய்.